بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 82வது ஹதீஸை நாம் இன்று பார்ப்போம். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்லுகின்றார்கள். நான் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது கனவில் ஒரு பால் கோப்பை என்னிடம் கொண்டு வரப்பட்டது. அதில் நான் தாகம் தீரும் அளவுக்கு அருந்தினேன். அது என்னுடைய நகக்கண்களால் வெளியேறுவதை நான் பார்த்தேன். பின்பு எஞ்சி இருந்ததை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் நபி அவர்களே, அதுக்குரிய விளக்கம் என்னவென்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் என்பதற்குரிய விளக்கம் அறிவு என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி பதிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகள் கண்டால் அந்த கனவுகளை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். சஹாபாக்களை பற்றி நல்ல கனவுகள் கண்டால் அந்த நற்செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லி வைப்பார்கள், எடுத்து சொல்வார்கள். அந்த வரிசையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. அவர்களுக்கு நபி அவர்கள் கனவில் எஞ்சிய பாலை கொடுத்த செய்தி வருகிறது. அதே போன்று இந்த ஹதீஸில் நாம் இன்னும் ஒன்று பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இல்மு கிடைக்கிறது, மார்க்க அறிவு கூடுதலாக கிடைக்கும் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவது விஷயம், நபி அவர்கள் ஏன் அந்த பாலுக்கு அறிவு என்று சொன்னார்கள் என்று கேட்டால், மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கு உணவு அவசியம். உணவுகளில் ஒன்று பால். அதே போன்று மனிதனுடைய ரூஹுடைய உணவு, ரூஹுக்குரிய உணவு என்று சொன்னால் மார்க்க கல்வி. அதனால்தான் அதில் பிரயோசனம் இருப்பது போன்று இதிலும் பிரயோசனம் இருக்கிறது என்ற ஒப்புவமை இருக்கின்ற காரணத்தினால், ஒற்றுமை இருக்கின்ற காரணத்தினால் நபி அவர்கள் அந்த பாலை இல்மு என்று அறிவு என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கனவுக்கு நபிமார்கள் சந்தேகம் இல்லாமல் விளக்கம் சொல்லலாம். அதே நேரத்தில் மற்றவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் அது பற்றிய அறிவு அவர்களிடத்தில் இருக்க வேண்டும், இல்லாமல் சொல்ல முடியாது. ஆனால் நவீன காலத்தில் இந்த தொலைத்தொடர்புகள் ஏற்பட்டதன் பின்னால் மக்கள் என்ன செய்கின்றார்கள், விரும்பிய பிரகாரம் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டு அதை ஒரு பொழப்பாக எடுத்து வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள். அதிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். கனவுகளை பொறுத்தவரையில் 2 வகையாக அமையும். ஒன்று விளக்கம் தேவையான விளக்கம் செல்ல வேண்டும், இன்னொன்று விளக்கம் இல்லை, கனவு கண்டதை செய்வதே அதுதான் விளக்கம். நாங்கள் பார்க்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா, மகனை பார்த்து கேட்டார், உன்னை அறுத்து பலியிடுவதை நான் கனவு கண்டேன், உன்னுடைய கருத்து என்னவென்று கேட்ட பொழுது, யா அபதி ஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக கண்டு கொள்வீர் என்று மகன் சொன்னார். அப்போ அன்னைக்கு பிள்ளை அறுத்து பலியிடுவது கனவு கண்டார், அதுக்கு விளக்கம் இல்லை, அதை நிறைவேற்றுவது தான் அன்னைக்கு விளக்கம். இன்னும் சில கனவுகள் இருக்கின்றது, அதுக்கு விளக்கம் தேவைப்படும். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது சூரியனும் சந்திரனும், அதே போன்று இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்வதை நான் கனவு கண்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்ன பொழுது அவர்கள் அதுக்கு விளக்கம் சொன்னார்கள். அந்த விளக்கம் வித்தியாசமானது. அது என்னவென்று சொன்னால், அதாவது 11 நட்சத்திரங்கள் என்று சொன்னது உன்னுடைய 11 சகோதரர்கள், சூரியன் என்று சொன்னது தாய், சந்திரன் என்று சொன்னது தந்தை, இவர்கள் உனக்கு கட்டுப்பட்டு உனக்கு அடிபணிந்து வருவார்கள் என்ற செய்திதான் அங்கே சொல்லப்படும். அங்க சுஜூத் என்று சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய வலிமையான சுஜூத் அல்ல. அதற்கு அர்த்தம்
அவர் அடிபணிந்து வருவார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப எனவே கனவுகள்ல இரண்டு வகை. ஒன்று நாங்கள் விளக்கம் தேவையில்லை அதை செய்வது, இரண்டாவது விளக்கம் தேவைப்பட்டது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருஅயல் அன்பியா வஹி, அதாவது நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் அனைத்துமே வஹி என்று சொன்னார்கள். அப்ப அவங்க கண்டா அது வஹியாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் கனவு காணுகின்ற பொழுது அது பலவிதமாக இருக்கும். அது நல்ல கனவாக இருக்கலாம், கெட்ட கனவாக இருக்கலாம். எனவே உங்களுக்கு ஒரு பிரயோசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நபி அவர்கள் சொன்னது, கனவு கண்டு கெட்ட கனவு கண்ட உடனே சிலாக்கள் பயந்து பேசிடுவாங்க. பாம்பை கண்டா அல்லது யானை விரட்டி வருகிறது, என்ன நடக்குமோ என்று ராவையில நல்லா படுத்து எழும்பினவர் காலையில அவர் கவலையோட முகத்தை போட்டுக்கொண்டு இருப்பார். காரணம் என்ன? அவருக்கு அந்த கனவுல வந்த பயம். எனவே நபி அவர்கள் அதுக்கும் மருந்து சொல்லி தந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், நல்ல கனவுகள் கண்டால் உங்களுக்கு விருப்பமானவரிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள், விருப்பமில்லாதாக்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்? அன்னைக்கு பொறாமை ஏற்பட்டு பிரச்சனை வரலாம். அதனாலதான் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட என்ன சொன்னார்கள்? லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா, உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த கனவை சொல்ல வேண்டாம், அவர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் விருப்பமான ஆக்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டும், தவிர வேற ஆக்கள்கிட்ட சொன்னால் அந்த கனவு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இல்லா போயிடும் என்பதனால சொல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கெட்ட கனவு கண்டால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி கெட்ட கனவு கண்டால் நீங்கள் இடது பக்கமாக 3 தடவை துப்பிக் கொள்ளுங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார்கள். என்ன? அந்த கனவை யாரிடத்திலும் நீங்கள் சொல்ல வேண்டாம், சொல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இதை நாங்கள் கடைபிடித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு கெட்ட கனவு கண்டாலும் பரவாயில்லை, நல்ல கனவு கண்டாலும் பரவாயில்லை என்பதை நாம் விளங்கி வாழ்க்கை நிம்மதியாக வேண்டாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்ய எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.